நன்றாக பசிக்குது, நல்ல உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க, வீட்டில் உள்ள உணவு உங்களுக்கு அழுத்து போச்சு. ஆகவே இன்னும் 3 நாள் தான் இருக்குது பண்டிகைக்காக, அன்னைக்கு சாப்பிடுவோன்னு இன்னைக்கு சாப்பிடாமல் இருக்க வேண்டாம். இன்னைக்கு அந்த பெருநாளை கொண்டாடுங்க. உங்களுடைய வயிற்றுக்குரிய அந்த உணவை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். நாளைக்கு 3 நாளைக்கு அப்புறம் காசு இருக்காதுன்னு நினைக்காதீங்க. அதுக்குள்ள காசு இறைவன் தருவான், அந்த பொருளை தருவான். ஆகவே நீங்கள் உங்களுடைய வயிற்றுக்கு வஞ்சனை செய்ய வேண்டாம். இறைவன் உங்களுக்காக பசி உணர்வை ஏற்படுத்துகிறான், இறைவன் உங்களுக்காக ருசி உணர்வையும் ஏற்படுத்துகிறான், உங்களுக்காக அந்த பொருளையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் நீங்களோ தரித்திரம் கொண்டு வேறொரு நாளைக்கு அதை மாற்றிக்கொள்கிறீர்கள். உங்களுடைய தேவைகளை நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவும் நிறைவாகவும் நிறைவேற்றிக் கொள்வீர்களானால், உங்களுடைய தேவைகளை இறைவன் கொடுத்து உங்களுடைய ருசியையும் கொடுத்து உங்களுக்கு அதற்கான பொருள் ஆதாரத்தையும் கொடுத்தானே, அதற்கு நன்றி செலுத்துவது உண்மையானால் உங்களுக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுது நன்றாக பசிக்குது, நல்ல